எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தஹி சிம்லா மிர்ச்சி மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. வேணும்னா நம்ம தோசைக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டான இந்த தஹி சிம்லா மிர்ச்சியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய இந்த மாதிரி இடிக்கல்ல சேர்த்துக்கலாம். நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க. 1க்கு 2 ரொம்ப நைஸா பொடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க மிக்சியில சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பல்ஸ் மோட்ல பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 வாட்டி. வேர்க்கடலையை இந்த மாதிரி 1க்கு 2 நல்லா இடிச்சு எடுத்துட்டேங்க. இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இடிச்சு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், இது இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கேப்சிகமை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா சன்னமா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளும் வெங்காயம் கேப்சிகமோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே நம்ம வறுத்து இடிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் வெங்காயத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். கேப்சிகம் சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறம் 100 கிராம் தயிரை நல்லா விஸ்க் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம். நமக்கு அப்படியே கேப்சிகம்ல இருந்தே தண்ணி விடும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கேப்சிகம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதையும் நம்ம கேப்சிகமோடவே சேர்த்துக்கலாம். இது ஒரு திக்னஸ்க்காக தான் செய்யறோங்க. இப்போ கடலை மாவை நல்லா கரைச்சிட்டேன். கேப்சிகமோடயே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசம் போயிட்டு நம்மளுக்கு கேப்சிகம் கறி வந்து நல்லா திக்காய் கிடைக்கும். இப்போ அவ்வளவுதான், நல்லா கலந்துட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே நம்மளோட தஹி சிம்லா மிர்ச்சி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தஹி சிம்லா மிர்ச்சி ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இது போல ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி சப்பாத்திக்கு இந்த டிஷ்ஷை செய்வீங்க. ஏன்னா சிம்பிளாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இருந்தா போதும், கடகடன் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த தஹி சிம்லா மிர்ச்சியை இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.